தேக ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். வேலை, உத்தியோகம், பிராப்தம், படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். வேறு நாட்டில் செட்டில் ஆகணும், வேறு ஊரில் செட்டில் ஆகணும்னா இந்த தடவை விட்டிங்கன்னா வேறு எப்பவுமே ஆக முடியாது. திருமண தடைக்கு குலதெய்வத்தை முக்கியமாக பார்க்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது, ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பற்றி நம்ம கூட பேசுவதற்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க இருக்கு? மேஷ ராசிக்காரர்கள் காலஸ்திரியை கும்பிடுவது, போயிட்டு வருவது விசேஷம். இந்த குரோதி வருடத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் மன அழுத்தத்தை தீர்க்கும். தொழில் கிடைக்கும். 10 வருஷமாக தொழிலில் சிக்கலாக இதை பண்ணி அதை பண்ணி அவ்வளோ சிலுமிஷம் பண்ணி எல்லாமே இல்லாமல் நிரந்தரமான தொழில் பண்ணுவீங்க. கூட்டாளிகளுக்கு இருந்த பிரச்சனை தீரும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் போவீங்க. அதில் தைரியமாக சக்ஸஸ் ஆவீங்க. தேக ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நாட்களாக தொல்லை கொடுத்திருந்த ஒரு சின்ன பிரச்சனைலாம் சிறு டேட் கேர் சர்ஜரி மூலிமா சரியாயிடும். மனதிற்கு நிம்மதி ஏற்படும். ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எந்த எதிரியால் தொந்தரவு இருந்ததோ அந்த எதிரியை உங்களோட வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுவார், சமாதானம் ஆகிடும். ஒன்று நீங்கள் பணம் கொடுக்குறதோ இல்லை அவர் பணம் கொடுக்குறதோ எல்லாம் சால்வ் ஆகிடும். நிம்மதியாக குடும்பத்தோடு சுற்றுவீங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் முடித்து கொள்வீங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்வையிடுது. 6ஆம் இடத்தை வந்து இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு நல்ல அனுகூலம். வேலை, உத்தியோகம், பிராப்தம், படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது வந்து கடல் கடந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால நிறைய ட்ராவல், வேறு மாநிலத்துக்கு போகணும், வேறு நாட்டில் செட்டில் ஆகணும், வேறு ஊரில் செட்டில் ஆகணும்னா இந்த தடவை விட்டிங்கன்னா வேறு எப்போயுமே ஆக முடியாது. யோசிக்காதீங்க. அதே போல் வீடு நலம் சம்மந்தப்பட்ட ஏற்கனவே வீடு இருக்குது, இன்னும் ஆசைப்படுறீங்க, அது பக்கத்துலேயே சில இடம் கிடைக்கும், கடன் எடுத்தாலும் அதை வாங்குங்க. ஆனால் உங்களுக்கு செட்டில் ஆகும். ஏன்னா தொழில் விஷயத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும். திருமண தடைக்கு குலதெய்வத்தை முக்கியமாக பார்க்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நீங்களே நிம்மதி ஆகிறனால குடும்பத்தை நல்லா பார்த்துப்பீங்க. குடும்பத்தில் கண்டுக்கவே இல்லைன்றது தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய குறை. அந்த குறை தீந்துடும். அதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கொஞ்ச நாளாக விட்டு விலகிருப்பீங்க, அதெல்லாம் திருப்பி கண்டினியூ ஆகும். நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி செய்வீங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்வீங்க. நிறைய நல்ல வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் உருவாக்கி மக்கள் பாதிக்கிறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யணும், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் போன்ற விஷயத்திலெல்லாம் பிரபலமான மேஷராசிக்காரர்கள்லாம் ஈடுபடுவார்கள். அது சினிமா துறையாக இருக்கட்டும், ஆன்மீகத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், அதே போல் வாத்தியார்களாக இருக்கட்டும், அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், பெரிய பொசிஷனுக்கு வரதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஸோ மேஷத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் குரோதி அற்புதமான அமைப்பு ஏற்படும். குரோதி வருடத்தில் எப்பொழுதும் மேஷராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது வயிறும் நரம்பு சம்பந்தப்பட்ட, ஆனால் இந்த வாட்டி காது மூக்கு தொண்டை விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்போ வருது. ஏப்ரல் 14க்கு வந்தாலும் மே மாதம் 1ஆம் தேதியே குரு பயிற்சி வருது. ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் பார்த்துருப்பாங்க. முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பொது பலனாக பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏப்ரல் 14, அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா பிரபவிலிருந்து அக்ஷயம் என்று 60 வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு. ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கிறது மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க. தமிழ் புத்தாண்டு என்பது உலகத்திற்கே சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணித்திருக்கார்கள். இந்த 60 ஆண்டு காலம் திருப்பி திருப்பி வரும். இந்த 60 ஆண்டு காலத்திற்கு உண்டான பலனை ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த அந்த ஆண்டுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் அதற்கு உண்டான வெண்பாக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கும். இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிறது வந்து இந்த குரோதி வருடம் என்பது 38வது வருடம் 60 வருடத்தில். நம்ம இப்போ பேசி கொண்டு இருக்கிறது சோபகிருத வருடம் 37வது வருடம். இந்த சோபகிருதம் முடிந்து 38வதாக
குரோதி வருடம் பிறக்கின்றது தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக பார்க்குறோம். அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஏப்ரல் 14 என்று கணக்கில் கொண்டாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொண்டார்கள். அப்படி சூரியன் மேஷத்துக்கு வருவது பார்த்தீர்கள் என்றால் 13/4/2024 அன்று இரவு 8:26க்கு சூரியன் மேடத்துக்கு வருகிறார். எனவே 13ஆம் தேதி இரவே தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதாக தான் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகிறது. ஆனால் பொதுவாக ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கணக்கு கொண்டார்கள். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டுட்டாங்க. அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர். ஸோ சித்திரை என்பது வேறு ஒன்றுமே இல்லை, மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனியோடு முடித்து கொள்வார்கள். இது முடித்து கொள்வது வந்து எப்போ சித்திரைக்கு வருவதோ அந்த காலகட்டம் நம்ம முன்னோர்கள் அது தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக 1000 ஆண்டுகளாக கொண்டாடுகிறார்கள். அதே தான் பஞ்சாங்கம் கொண்டு வருகிறது. அந்த தமிழ் புத்தாண்டில் கூட 60 ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள், பிரபவ முதல் அக்ஷயம் வரை. அந்த பிரபவம் 1 ஆரம்பித்தால் அக்ஷயம் வந்து 60வது ஆண்டாக இருக்கும். அந்த 60 ஆண்டுகளுக்குள் ஒரு ஆண்டாக பார்க்குறச்சு இப்போ நம்ம 37வது ஆண்டாக இருக்கக்கூடிய சோபகிருது வருடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக 38வது வருடமாக 38வது ஆக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம் என்பது தான் தமிழ் புத்தாண்டு. குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி, மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது அடுத்த விதி. மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா என்ன பிரச்சனை? பணம் இருக்காது, வேலை வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேலை வாய்ப்பு கஷ்டப்படும். அதே சமயம் சுக்கிரனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம், அதெல்லாம் கணக்கில் கொண்டு சனி வந்து கும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறார், ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார், கேதுவானவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் புதன் வீடான கன்னியில் இருக்கார். கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு மே 1ஆம் தேதியிலேருந்து ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா ஆன்மீக தேடல் அதிகமாகும். கோயில் இல்லை, சாமி இல்லைன்றவங்களே தேடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவு பிரச்சனைகள் ஏற்படும், நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும், வறட்சி ஏற்படும், பூகம்பங்கள் எல்லா ஊரையும் நாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் வந்து விவசாய பொருள்கள் விலை ஏறும். விவசாயிகளுக்கு அது பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நடுவில் இருக்கிற புரோக்கருங்களுக்கு இருக்கும். ஏன்னா விவசாயத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப இருக்கும். அதனால் அதை வந்து மீடியேட் பண்ணி புரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி தான் பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து நெருப்பால் பிரச்சனைகள் காணப்படுகிறது. வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மருத்துவத்துறையில் பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா சுக்கிரன் வீட்டுக்கு குரு வருவதனால் மருத்துவத்துறையில் பெரிய அதிசயங்கள் ஏற்படும். பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அசுர வீட்டில் குரு வருவதனால் பகை வீட்டுக்கே வராரு. அதனால் இப்போ நம்ம போகிறோம், ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு வேண்டாதவங்க வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கூட அவங்க காஃபி குடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும் தான் பார்ப்போம். ஸோ குரு வந்து 1 வருஷம் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் இருக்கிறது. இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது வாக்கியத்தின்படி எந்த பயிற்சியும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்து குரோதி வருடத்தில் நமக்கு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறனால நியாயவான், நீதிவான், நீதியை நிலைநிறுத்த பார்ப்பான். தலைவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை காட்டுவான். பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் கார்ப்பரேட் சாமியார்களெல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும், எதிரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா மதத்திலும், ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது. அதே போல் வந்து பிரபலமான தலைவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், எல்லா முதல்வர்கள், பெரிய லீடர்கள், பெரிய சினிமா ஸ்டார்கள், மியூசிக்கில் இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், இளம் வயதாக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உபத்திரம் பண்ணுமோ, ஊட்டியில் வந்து நீ பாட்டு கட்டிக்கினே இரு, ஒன்றொன்னா எல்லாமே பழுக்குன்னு பொழந்துச்சுன்னா எங்கே போய் கட்டுவேன்? எல்லாம் உள்ளே தான் போகணும். கொடைக்கானலாக இருக்கட்டும், ஏலகிரியாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஏற்காடாக இருக்கட்டும், எல்லா மலைகளிலும் வந்து இந்த வாட்டியெல்லாம் வந்து வரக்கூடிய சேதங்கள் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்போம். ஏன் குரோதி வருடத்தில் பஞ்சம் பிரச்சனை இருக்கும், பட்னி இருக்கும், மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா பொது பலனில் குரோதி வருடத்தில் ஆதாயம் விரயம்னு பிரிப்போம். அந்த ஆதாயத்தில் பார்த்திங்கன்னா 47 தான் ஆதாயமாக காட்டுது, விரயம் 71 இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க.
47 எங்கே இருக்குது, 71 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 24 அதிகமாக இருக்குது விரயத்தில். 24 பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அப்போது எல்லாமே விரயம்னா மக்கள்கிட்ட எங்கே பணம் இருக்கும்? அதுதான் அதனுடைய சூட்சமும். ஆதாயம் 47 தான், விரயமாக இருக்கிறது 71. ஸோ செலவுகள் மட்டும்தான் இருக்குது, வருமானமே இல்லை. மக்கள் என்ன பண்ணுவான்? குடும்பத்தை நடத்த வேணாவா? அதனால் இந்த குரோதி வருடத்தில் பெரிய பெரிய கடன்லாம் வந்து வீடு நிலம் அது இது எல்லாம் வாங்கிக்கிங்க, கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கிங்க, அது ரொம்ப முக்கியம். இதுவரை குரோதி என்ற தமிழ் வருடத்தின் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். இந்த தெய்வ வழிபாடும் அந்த மந்திரத்தை உச்சாரணை செய்வதன் மூலியமாக, கேட்பதன் மூலியமாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சகலமும் சித்தி பெறும், சகலமும் சித்தி பெறும்.